வெர்பும் தொலைக்காட்சியானது கத்தோலிக்கருக்காக தமிழ், சிங்களம், ஆங்கிலம் என மும்மொழிகளிலும் இலங்கையில் ஒளிபரப்பாகிற ஒரே ஊடகமாகும். வெர்பும் தொலைக்காட்சியை நடத்தி செல்வதற்கு அதிக அளவிலான செலவினம் ஏற்படுகின்றது. தமிழ் மக்களின் உதவிகள் எமக்கு குறைவாகவே உள்ளது. எனவே முடிந்த அளவில் எமது நிகழ்ச்சிகளுக்கு அனுசரணை வழங்கி உதவி செய்யவும். தமிழ் மக்களுக்காக வெர்பும் தொலைக்காட்சியின் புதிய யூடியூப் தளம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் பார்வையிட முடியும். யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும். இதை நிர்வாகத்தின் சார்பாக பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அருள்தாரும் இயேசுவே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தலைமைத்துவத்திற்கு முன் உதாரணம் இயேசு என்னும் தலைப்பிலே இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நாட்களிலே தலைவர்களுக்கு மிகப்பெரிய பஞ்சம் இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நல்ல தலைவர்கள் நம்மை சுற்றி இல்லை. இதற்கு முக்கிய காரணம், அதாவது மோசமான தலைவர்கள் நம்மை சுற்றி இருப்பதற்கு காரணம், நல்ல தலைவர்கள் உருவாகவில்லை, உருவாக்கப்படவில்லை. எனவே தான் தீயோர் எல்லாம் தலைவர்களாக அல்லது தங்களை தலைவர் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த சமுதாயம், அது திருச்சபையாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் நல்ல தலைவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையினுடைய அமைப்புகளில் கூட பல அமைப்புகள் இருக்கின்றன, பல நிறுவனங்கள் இருக்கின்றன. ஆனால் பல நேரங்களிலே அந்த நிறுவனங்கள் எல்லாம், அமைப்புகள் எல்லாம் சரியான விதத்திலே செயல்படுவதில்லை. எதற்காக அவை உருவாக்கப்பட்டனவோ அதை அவைகள் நிறைவு செய்வதில்லை. அதற்கு என்ன காரணம் என்று நாம் சற்று ஆராய்ந்தோம் என்றால் நல்ல தலைவர்கள் அங்கு இல்லை. எப்போதெல்லாம் ஒரு நிறுவனத்திலே, ஒரு அமைப்பிலே நல்ல தலைவர்கள் வருகிறார்களோ அப்போதெல்லாம் அந்த நிறுவனம் பயனுள்ளதாக, வெற்றிகரமானதாக இருக்கிறது. எப்போதெல்லாம் ஒரு நிறுவனத்திலே, ஒரு அமைப்பிலே தவறான மனிதர்கள் தலைவர்களாக வருகிறார்களோ அப்போதெல்லாம் அந்த நிறுவனமானது பின்னடைவை, தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நல்ல தலைவர்கள் இன்றைய காலத்தினுடைய கட்டாயமாக மாறிவிட்டார்கள். நல்ல தலைவர்களை உருவாக்குவது நம் எல்லோருடைய கடமையாகவும் இருக்கிறது. நல்ல தலைவர்கள் எப்படி உருவாகுவார்கள் என்றால், நல்ல முன்மாதிரிகள் கிடைக்கும் பொழுது நல்ல தலைவர்கள் உருவாவார்கள். ஒரு நல்ல தலைவரை பார்த்து நான் இவரை போல இருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து செயல்படும் பொழுது பல தலைவர்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இப்படி தலைமைத்துவத்திற்கு ஒரு சிறந்த முன் உதாரணத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தலைவரை அங்கும் இங்கும் தேட தேவையில்லை. நம்முடைய இயேசுதான் மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறார். ஒரு நல்ல தலைவர் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இயேசு தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். இந்த தலைவர்கள் என்று சொல்லும் பொழுது என்னால் தலைவர் ஆக முடியுமா, நான் எப்படி தலைவர் ஆகுது, நான் ஒரு பெண் தானே, அல்லது நான் ஒரு ஏழை தானே, எனக்கு கல்வி இல்லையே. தலைவர் ஆவது என்பது எல்லோராலும் முடியும். அவர் இருக்கும் சூழலிலே அவர் திறமைக்கு ஏற்ப, காலத்திற்கேற்ப எல்லாராலும் தலைவராக முடியும். பல நேரத்திலே நாம் தலைவர் என்றால் எப்படி நினைக்கிறோம் என்றால், ஒரு அச்சிலே ஊத்தி செய்யப்படக்கூடிய பொம்மை என்று. தலைவன் என்றால் அவருடைய காது இப்படி தான் இருக்கணும், கண் இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், வாய் இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால்தான் ஒருவன் தலைவன் என்று நாம் கற்பனை செய்து கொள்கிறோம். உண்மையிலேயே தலைவர்கள் எனப்படுபவர்கள் அச்சில் வார்த்து செய்யப்படக்கூடிய பொம்மைகள் அல்ல, ஒவ்வொரு சூழலிலிருந்தும் உருவாக கூடியவர்கள். 6 அடி உயரமுள்ள ஆபிரகாம் லிங்கனும் ஒரு தலைவர்தான். சக்கர நாற்காலியிலே அமர்ந்து செயல்பட்ட ரூஸ்வெல்ட்டும் மிகப்பெரிய தலைவர்தான். பளிச்சென்று முக பாவனை கொண்ட, முக அமைப்பு கொண்ட பில்கேட்ஸும் ஒரு தலைவர்தான்.
முகமெல்லாம் சுருக்கங்களை கொண்ட அன்னை தெரேசாவும் ஒரு தலைவர்தான். அதாவது தலைவர் என்பதற்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எந்த வரைமுறையும் இல்லை. வயதானவர், இளைஞர், படித்தவர், படிக்காதவர் யார் வேண்டுமென்றாலும் தலைவராக முடியும். ஒரு தலைவராவதற்கு நாம் இயேசுவுடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனித்தாலே நம்மால் நல்ல தலைவர்களாக முடியும். நல்ல தலைமை பண்புகளை நமக்குள்ளே உருவாக்க முடியும். இயேசுவிடம் இருந்த அந்த பண்புகளை நாம் சற்று இந்த இடத்துல விரிவாக தியானிப்போம். முதலாவதாக மனதளவில் உற்சாகம். ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய முதல் பண்பு, அவன் எப்போதுமே உற்சாகமாக இருக்க வேண்டும். இயேசு எப்போதுமே உற்சாகமாக இருந்தார். அவருக்கு உடல் சோர்வு இருந்தது, அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது, நண்பர்களிடம் ஒரு சில உறவு பிரச்சனைகள் இருந்தது, அவர் சொல்வதை நண்பர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. இப்படி எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் மனதளவிலே அவர் உற்சாகமாக இருந்தார். நண்பர்கள், தெரிந்தவர்கள் விருந்துக்கு அழைத்த பொழுது அவர்களோடு சென்று மனமகிழ்வோடு விருந்து உண்டார். இதற்கு காரணம் அவர் உற்சாகமாக இருந்தார். அவர் சோர்ந்து போய் இருந்தார் என்றால் விருந்துக்கு அழைத்த பொழுது ஐயோ எனக்கு மனசு சரியில்லை, நான் விருந்துக்கு வரவில்லை என்று சொல்லி இருப்பார். அவர் விருந்துகளை புறக்கணிக்கவில்லை. விருந்துகளுக்கு அழைக்கப்பட்ட பொழுது அவர் அங்கு சென்றார். அதுபோல சிலுவையிலே தொங்கிய போதும் கூட கல்வனோடு உரையாடுகிறார். வலப்பக்கம் இடப்பக்கம் இருந்த அந்த கல்வர்களோடு உரையாடுகிறார். வலப்பக்க கல்வனை மீட்டு விண்ணகத்திற்கும் கொண்டு செல்கிறார். அதாவது அந்த துன்ப வேளையிலும் கூட அவருடைய மனமானது உற்சாகமாக இருந்தது. எனவே தான் அவரால் அந்த அருகில் இருந்தவர்களோடு உரையாட முடிந்தது. துன்பம் இருந்த போதும் கூட, பிரச்சனைகள் தன்னை நெரித்த போதும் கூட மனதளவிலே இயேசு உற்சாகமாக இருந்தார். தலைவராக விரும்பக்கூடியவர்கள் எப்பொழுதும் உற்சாகமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக மக்களோடு இரண்டர கலந்தவர் இயேசு. இயேசுவை தலைவர், இறைமகன் என்று, மெசியா என்று பலர் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட உடனே ஆமா நான் தான் மெசியா, நான் பெரியவன், நீங்கள் எல்லாம் எனக்கு கீழே இருக்க வேண்டும், என் அருகில் வரக்கூடாது, நீங்கள் தொட்டதை நான் தொடமாட்டேன், நீங்கள் என்னை விட்டு தள்ளிதான் இருக்க வேண்டும் என்று தனக்கும் மக்களுக்கும் இடையே இயேசு ஒரு இடைவெளியை உருவாக்கவில்லை. மாறாக அவர் மக்களோடு இரண்டர கலந்தார். மக்களுடைய இன்பம், துன்பம், வேதனை எல்லாவற்றையும் அவர் சென்று சந்தித்தார். அவர்கள் பகிர்ந்து கொண்ட பொழுது அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கினார். நேரடியாக சந்திக்க வாய்ப்பு கிடைத்த பொழுதெல்லாம் நேரடியாக சந்தித்தார். இப்படி அவர் மக்களோடு இரண்டர கலந்தவராக அவர் இருந்தார். எனவே தான் அவர் போதித்த பொழுது 5000க்கும் அதிகமான மக்கள் பாலை நிலம் என்று கூட பார்க்காமல் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அவர் மக்களோடு, சாதாரண மக்களோடு இரண்டர கலந்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டதால் தான் படகை கடலில் தள்ளி சென்று படகில் அமர்ந்து கடலில் இருந்தவாறு அவர் போதித்தார். காரணம், மக்கள் அவரை நெருக்காதவாறு கரையிலிருந்து தள்ளி போயிருந்து போதித்தார். மக்கள் கடற்கரையிலே கரையிலே இருந்தார்கள், அவர் கடலினுள் படகிலே இருந்தார். இந்த அமைப்பு ஏன் உருவாக்கப்பட்டது என்றால் அவ்வளவு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். காரணம், இயேசு மக்களோடு இரண்டர கலந்திருந்தார். மக்களிடமிருந்து நான் தலைவன் நீ தொண்டன் என்று அவர் பிரித்து பார்க்கவில்லை, தன்னை பிரித்து வைக்கவில்லை. ஆகவே நல்ல ஒரு தலைவன் என்பவன் மக்களோடு இரண்டர கலந்தவனாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக எல்லோருக்கும் பணியாளர். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 இறைவார்த்தை 25 முதல். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆள்கிறார்கள், உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள், இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறு மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல,
தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இயேசு தெளிவாக அவர் சொல்லிவிட்டார், மானிட மகன் பணிவிடை பெறுவதற்கு அல்ல, மாறாக பணி செய்வதற்குத்தான் இந்த மண்ணுலகிற்கு வந்திருக்கிறார் என்று. அதை வெறும் வாயில் சொல்லவில்லை, மாறாக அந்த பாதம் கழுவுதல் சடங்கின் மூலமாக அவர் அதை மெய்ப்படுத்துகிறார், அதை உண்மையாக்குகிறார். சீடர்களும் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் என்னை மெசியா ஆண்டவர் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள், மெசியாவும் ஆண்டவருமாகிய நானே இந்த பாதங்களை கழுவுகிறேன் என்றால் நீங்களும் இதை செய்ய வேண்டும். அதாவது பணியாளருக்கெல்லாம் பணியாளராக இருந்து நீங்கள் பணி செய்ய வேண்டும். தலைவனாக அதிகாரத்தோடு செங்கோலை கையில் வைத்துக்கொண்டு நீ அதிகாரம் செய்யக்கூடாது. மாறாக நீ பணியாளருக்கெல்லாம் பணியாளராக அடிபணிந்து உன்னையே தாழ்த்தி பணி செய்ய வேண்டும் என்று அந்த பாதம் கழுவுவதிலே அந்த நிகழ்விலே சீடர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆகவே தலைவர் ஆக விரும்பக்கூடியவர்கள் பணியாளருக்கு பணியாளராக, எல்லோருக்கும் பணியாளராக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இயேசு தெரிந்து வைத்திருந்தார். குறிப்பாக இயேசுடைய மரணத்திற்கு பின்பு சீடர்கள் சிதறி ஓடியதாக நாம் பார்க்கிறோம். பல்வேறு விதங்களிலே இயேசு அவர்களை பின்தொடர்கிறார். அதாவது இயேசுடைய மரணத்திற்கு முன்பு அவர்கள் தங்களிலே யார் பெரியவர் என்று விவாதம் செய்த பொழுது, வலப்புறம் இடப்புறம் என்று இடம் கேட்ட பொழுதெல்லாம் இயேசு சற்று கோபம் கொள்கிறார், சீடர்களை கடிந்து கொள்கிறார். கெத்செமனி தோட்டத்திலே கூட சீடர்களை லேசாக கடிந்து கொள்கிறார். ஆனால் இயேசு இறந்து உயிர்த்த பின்பு சீடர்களை அவர் எந்த இடத்திலேயுமே பெரிதாக கடிந்து கொள்ளவில்லை. மாறாக அன்போடு பணிவோடு மீண்டும் மீண்டும் அவர்களை தொடர்ந்து அவர்களை தெளிவுபடுத்துகிறார், அவருடைய பயத்தை நீக்குகிறார். அதாவது கோபப்பட வேண்டிய இடத்திலே அவர் கோபப்பட்டார், கடிந்து கொள்ளப்பட வேண்டிய இடத்திலே அவர் கடிந்து கொண்டார் சீடர்களை. ஆனால் அதே நேரத்திலே எந்த இடத்திலே சீடர்களோடு உடனிருக்க வேண்டுமோ, அவர்களுடைய பயத்தை புரிந்து கொள்ள வேண்டுமோ, அந்த இடத்திலே அவர்களுடைய எல்லா உணர்வுகளையும் புரிந்து கொண்டு பொறுமையோடு அவர்களை இயேசு கையாண்டார். எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். இதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். யூத தலைவர்களை அவர் எதிர்கொண்ட விதமும் அப்படித்தான். சில இடங்களிலே அவர் மிக தெளிவாக சட்டபூர்வமாக அவர் சமய நூல்களை எல்லாம் கோடிட்டு பதில் சொன்னார். சில நேரங்களிலே அவர் எந்த பதிலையும் கொடுக்கவில்லை. அப்படி தேவைக்கு ஏற்ப அவர் செயல்பட்டார். ஒரு நல்ல தலைவரும் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை நன்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, இயேசுவுக்கு யாரிடம் எந்த வேலையை கொடுப்பது என்பது தெரிந்திருந்தது. யாருக்கு எந்த வேலையை கொடுத்தா அவங்க அதை சரியா செய்வாங்க என்று தேர்ந்தெடுத்து பணியை கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இயேசுவிடம் இருந்தது. இயேசுவுக்கு பல சீடர்கள் இருந்தார்கள். இயேசுவை நூற்றுக்கணக்கான மனிதர்கள் பின்தொடர்ந்தார்கள். அரசவையில் இருந்தவர்கள் கூட இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய திருத்தூதர்களாக 12 பேரை மட்டுமே தேர்வு செய்தார். அதாவது யாரிடம் எந்த வேலையை கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று அவருக்கு தெரியும். எனவே தான் அந்த தனி திறமை கொண்டவர்களை அவர் தேர்ந்தெடுத்தார். யூதாஸ் நீங்களாக மற்ற 11 பேரும் இயேசுவுடைய மரணத்திற்கு பின்பு உலகின் கடை எல்லை வரை சென்று, சாதாரண ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வாழ்ந்தவர்கள் ஒரு உலகத்தை எல்லையாக கொண்டு பயணிக்க ஆரம்பிக்கிறார்கள். மாறுபட்ட ஒரு மாற்றம். அந்த சீடர்களுடைய இயேசுவுடைய அந்த தொடக்க கால சீடர்களுடைய அந்த பணிதான் இன்று கத்தோலிக்க திருச்சபையை இவ்வளவு வலிமையாக்கி இருக்கிறது. எனவே இயேசு யாரை தேர்ந்தெடுத்தால் இவங்க வழுக்கி விழுந்தாலும் மீண்டும் எழும்பி பணியை செய்வார்கள் என்று புரிந்து தெரிந்து சரியான நபர்களை அவர் தன்னுடைய சீடர்களாக தேர்ந்தெடுத்தார். இன்னும் பல உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். புனித சின்னப்பருடைய அழைப்பும் இப்படித்தான். யாரை தேர்ந்தெடுத்தால் எப்படிப்பட்ட பணிகளை செய்ய முடியும், எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்க முடியும் என்று
சரியாக ஆட்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவராக அவர் இருந்தார். ஒரு நல்ல தலைவர் என்பவருக்கு இந்த பண்பு இருக்க வேண்டும். யாரிடம் எந்த வேலையை கொடுத்தால் சரியாக இருக்கும் என்று. சில நேரத்தில் அனுபவம் இருக்கிறது என்பதற்காக இவர் வேலையை செய்ய வேண்டும் என்று ஒரு சில இடங்களில் நம்ம சொல்லுகிறோம். அனுபவம் இவருக்கு இருக்கிறது, இவர் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று. ஆனால் அனுபவம் இல்லாத ஒரு இளைஞரால் அந்த வேலையை இன்னும் வித்தியாசமாக மாறுபட்ட விதத்தில் எளிதாக செய்ய முடியும். ஆகவே அனுபவம் மேலோட்டமாக அனுபவம் அல்லது திறமை இப்படி என்று பார்க்காமல் யாரிடம் எந்த வேலையை கொடுத்தால் செய்ய முடியும் என்ற அந்த ஞானம் ஒரு தலைவருக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆறாவது, என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரிந்திருந்தது. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று மற்றவர்களுக்கு சொன்னார், அதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுத்தார். அதாவது இறையாட்சி சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும், இறைவனுடைய ஆட்சியை மண்ணில் மலரச் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். அதே நேரத்தில் இறையாட்சி சமூகம் உருவாக வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் செல்லவில்லை. இறையாட்சி சமூகம் உருவாக வேண்டும் என்றால் நீங்கள் மன்னிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும் என்று தெளிவுபடுத்தினார். அதாவது இதுதான் இலக்கு என்று காட்டாமல் அந்த இலக்கை நோக்கி செல்வதற்கான அந்த வழிவகைகளையும் இயேசு காட்டினார். ஒரு நல்ல தலைவர் இப்படித்தான் இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், இதுதான் இலக்கு என்று சொன்னால் மட்டும் போதாது, அதை எப்படி செய்ய வேண்டும் அல்லது இலக்கை நோக்கி நகர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி தர வேண்டும். ஏழாவதாக தைரியம். இயேசுவிடம் தைரியம் இருந்தது. தைரியத்தோடு வீரத்தோடு அவர் செயல்பட்டார். எருசலேம் தேவாலயத்திலே தவறு நடக்கிறது என்று அவர் உணர்ந்த பொழுது அவரால் சாட்டையை கையில் எடுக்க முடிந்தது. ஐயோ, யூதர்கள் என்னை கட்டி வைத்து அடிப்பார்களோ, வெளியே செல்லும்போது என்னை ஏதாவது செய்து விடுவார்களோ என்று பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி தன்னுடைய குரலை எழுப்பாமல் அவர் எழுந்து விடவில்லை. மாறாக எது நடந்தாலும் பரவாயில்லை, தவறை தவறென்று சொல்ல வேண்டும் என்பதற்காக சாட்டையை கையில் எடுக்கிறார். அந்த சாட்டையை கையில் எடுத்த அந்த நிகழ்வு இயேசுவுடைய தைரியத்திற்கு சான்றாக இருக்கிறது. லாசர் இறந்து விட்டார் என்று செய்தி வந்த பொழுது, பயணம் தொடங்க முயற்சி செய்த பொழுது சொல்கிறார்கள், போகிற வழியில் கல்லடிபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பரவாயில்லை, கல்லடிபட்டாலும் பரவாயில்லை, நாம் பயணத்தை தொடங்குவோம் என்று சொல்லி அதே வழியிலே பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். இப்படி தைரியம் மிக்கவராக இயேசு இருக்கிறார். ஐயோ, அந்த பக்கம் போனால் அவர் என்னை அடித்து விடுவார்களோ, இந்த பக்கம் போனால் இந்த பிரச்சனை வருமோ என்று, அங்கே போனால் நான் தோத்து விடுவேனோ, இங்கே போனால் இப்படி நடக்குமோ என்று ஒவ்வொரு வினாடியும் பயந்து பயந்து வாழ்ந்தவர் அல்ல இயேசு. தைரியமாக பேச வேண்டிய இடத்திலே தைரியமாக பேசினார். தைரியமாக செயல்பட வேண்டிய இடத்திலே அவர் தைரியத்தோடு செயல்பட்டார். ஆகவே ஒரு நல்ல தலைவர் என்பவர் தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடியவராக, துணிந்து செயல்படக்கூடியவராக இருக்க வேண்டும். பயந்து பயந்து எந்த முடிவும் எடுக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனால் தலைவராக இருக்க முடியாது. எட்டாவதாக தோல்வியை கண்டு கலங்காதவர் இயேசு. இயேசுடைய வாழ்க்கையிலே அவர் வெறும் வெற்றிகளை மட்டும் பெற்றாரா என்றால் நிச்சயமாக இல்லை. இயேசுவினுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தோல்விகள் இருந்தது. அவருடைய பணி வாழ்விலே எதிரிகள் தொடர்ந்து முன்னேற விடாமல் தடுத்தார்கள், வெளிப்படையாக பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள். சீடர்களுடைய அந்த வாழ்க்கையிலே ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தது. சில நேரத்தில் அவர் சமூகத்திலே சுதந்திரமாக பணி செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தது. இப்படி சின்ன சின்ன தோல்விகளை இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே அங்குமிங்கும் சந்தித்தார். ஆனால் இந்த தோல்விகளை எல்லாம் அவர் பெரிதாக எடுத்தாரா என்றால் நிச்சயமாக இல்லை. இப்படி என்னை ஒரு சில இடங்களிலே என்னை அவமதித்து விட்டார்கள், என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று அவர் கலங்கவில்லை. மாறாக அந்த தோல்விகளை எல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு அதையும் தாண்டி பயணிக்க முயற்சி செய்தார். ஒவ்வொரு முறை தோற்கும் பொழுதும் ஐயோ தோத்துட்டேன், இனி எப்படி நான் மேலே வர்றது, ஐயோ போச்சு என்று
தோல்வியை கண்டு பயப்படக்கூடிய யாரும் தலைவராக மாற முடியாது. தன் மக்களை புரிந்து வைத்திருந்தவர் இயேசு. ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய மிக மிக அடிப்படையான ஒரு பண்பு என்ன என்றால், தன் மக்கள் யார் என்று தலைவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பல இடங்களிலே, பல நிறுவனங்களிலே, அமைப்புகளிலே தலைவருக்கும் பணியாளர்களுக்கும் அல்லது அந்த தலைமைக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தலைமைக்கும் மிக பெரிய ஒரு இடைவெளி இருக்கின்றன. மக்கள் என்ன நினைக்கிறார்கள், மக்களுடைய விருப்பம் என்னவாக இருக்கிறது, மக்களுடைய தேவை என்னவாக இருக்கிறது, மக்களுடைய மன உணர்வுகள், அவர்களுக்கு ஏற்பட்ட இருக்கக்கூடிய காயங்கள் என்னவாக இருக்கின்றன, இன்றைக்கு அவர்களுடைய தேவை என்ன, இது எதுவுமே தலைவருக்கு தெரிந்ததாக இருக்கவில்லை. தலைவர் இதை தெரிந்து கொள்வதும் இல்லை, தெரிந்து கொள்ள விரும்புவதும் இல்லை. அதுபோல பல இடங்களிலே தலைவருக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களும் அந்த தலைவர்கள் என்ன சிந்திக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. இதிலே அடிப்படை என்ன என்றால், தலைவர்கள் தனக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களை புரிந்து வைத்திருக்க வேண்டும். இயேசு அதை சரியாக செய்தார். இயேசுனுடைய ஓமைகள் மட்டுமே நமக்கு போதும் சான்றாக. அதாவது தன்னுடைய மக்களோடு அவர் எப்படி கலந்திருந்தார், மக்களை எப்படி புரிந்து வைத்திருந்தார் என்று. அதாவது அவர் எந்த இடத்திலேயுமே விஞ்ஞானபூர்வமான கதைகளை அவர் சொல்லவில்லை, அறிவுக்கு எட்டாத கதைகளை அவர் சொல்லவில்லை, ஞானிகளுடைய ஆய்வு சுருக்கங்களை வாசித்து அவர் விளக்கவில்லை. மாறாக அவர் சாதாரண கதைகளை சொன்னார். கைம்பெண்ணின் காணிக்கை, விதைப்பவர் ஓமை, அத்திமர ஓமை, திராட்சை தோட்ட தொழிலாளர் ஓமை, இப்படி சாதாரண விஷயங்களை அவர் மக்களுக்கு சொன்னார். இது எதை காட்டுகிறது என்றால், அந்த மக்களுக்கு எதை சொன்னால் புரியும், எது அவர்களுக்கு தேவை என்பதை அவர் ஆழமாக தெரிந்திருந்தார். அதாவது மக்களுடைய உள்ளத்து உணர்வுகள், அவர்களுடைய தேவைகளை ஆழமாக புரிந்திருந்ததால் தான் அவர்களுக்கு புரியக்கூடிய விதத்திலே அவர் இந்த சாதாரண ஓமைகளை எல்லாம் பயன்படுத்தி அவர்களுக்கு விளக்கங்களை கொடுத்தார், அவர்களுக்கு இறைவனை பற்றிய செய்தியை கொடுத்தார். இன்னைக்கு பல இடங்களில் இதுதான் பிரச்சனை. மக்களுக்கு எது தேவையோ அதை தலைவர் உணர்வது இல்லை. மாறாக தலைவரிடம் என்ன இருக்கிறதோ அதை மக்களுக்கு திணிக்க கொடுக்க முயற்சி செய்யும் பொழுது அங்கு தலைவருக்கும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு இடைவெளியும் பிரச்சனைகளும் உருவாகிறது. ஆகவே ஒரு நல்ல தலைவனாக இருக்க ஒரு மனிதன் விரும்பினான் என்றால், தனக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களை, தன்னுடைய சக பணியாளர்களை முழுமையாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். குழப்ப வேளையில் வழிகாட்டியவர் இயேசு. எப்பொழுதெல்லாம் இயேசுவோடு இருந்தவர்கள் குழப்பங்களை சந்தித்தார்களோ அப்போதெல்லாம் இயேசு வழிகாட்டினார். குறிப்பாக இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுவினுடைய பணிவாழ்வின் போது தடுமாறிய பொழுதும் கூட அவர்களை வழிகாட்டினார், நல்வழிப்படுத்தினார், அறிவுரைகள் சொன்னார். இப்படி பதவிகளுக்கு ஆசைப்படக்கூடாது, உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ள வேண்டும், சிறுவர்களுக்குரிய மனநிலையிலே இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விதங்களிலே அவர்களுக்கு அவர் உதவி செய்தார். அவர்கள் குழம்பிய பொழுதெல்லாம், விழுந்த பொழுதெல்லாம் தேற்றினார். இயேசு இறந்த பின்பும், இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பின்பும் சீடர்கள் குழம்பிய நிலையில் இருந்தார்கள். அப்பொழுதும் அவர்கள் குழப்ப நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு இயேசு உதவினார். ஆகவே ஒரு நல்ல தலைவன் என்பவர் தனக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் குழம்பும் பொழுது அவர்களோடு உள்ள உறவை நிறுத்தி கொள்ளக்கூடாது. மாறாக குழப்ப நிலையில் தனக்கு கீழ் இருக்கவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை வழிகாட்ட வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும், திடப்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, தொடக்கத்தில் சொன்னது போல நல்ல தலைவர் என்பது இந்த காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. நம்முடைய அமைப்புகளை பார்த்து குறை சொல்வதை விட, ஐயோ அந்த அமைப்பு சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை என்று சொல்வதை விட, சிஸ்டத்தை, அமைப்பை சரி செய்வதற்கு தேவையான நல்ல தலைவர்களை நாம் நம்முடைய ஆலயங்களிலும் நம்முடைய வீடுகளிலும் உருவாக்க வேண்டும். இன்றைக்கு நல்ல தலைவர்களாய் உருவாக்க நம்ம முற்படும் பொழுது நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் அல்லது மாணவர்கள் அல்லது குழந்தைகள் கேட்கக்கூடியது, ரோல் மாடல் எங்களுக்கு வேணும்.
எங்களுக்கு ஒரு முன் உதாரணம் வேண்டும், ஒரு நல்ல தலைவருக்கான முன் உதாரணத்தை காட்டுங்கள், நாங்களும் அதே போல வாழ்கிறோம் என்று சில நேரத்தில் நமக்கு முகத்துக்கு முகம் சவால் கொடுக்கிறார்கள். உண்மையிலேயே சரியான ஒரு ரோல் மாடல், சரியான ஒரு முன் உதாரணம் தலைமைத்துவத்திற்கு வேண்டுமென்றால் அது இயேசுவை தவிர இன்னொரு தலைவர் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆகவே இயேசுவை முன் உதாரணமாக வைத்து தலைவர்களை உருவாக்குவோம். நாமும் தலைவர்களாக மாற முயற்சி செய்வோம். ஆமென்.